ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டயட் இருக்கிறவங்க, வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஒன்ஸ் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிட்டோன்னா நமக்கு செய்கிறது ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு நான் கொள்ளு ஒரு கப்பும் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் இது கூட பார்லி அரிசி கூட போடலாம். நான் அது தனியாக அரைச்சி வச்சதுனால இந்த ரெண்டு மட்டும் அரைச்சி கஞ்சி மிக்ஸர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப்பு கொள்ளோ ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொள்ளை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. கொள்ளு வறுக்கிறப்ப 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஜாஸ்தி போடாதீங்க, குடிக்கிறப்ப கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஈஸியாக நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாங்க. நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்துடணும். லைட்டாக பொரிஞ்சு வருங்க. தீஞ்சும் போகாத அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கருப்பு கவுனி எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்துக்குங்க. அரிசி நல்லா வறுபடப்பட கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வருங்க, பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு ஆறுன நம்ம வறுத்து வச்ச கொள்ளும் கருப்பு கவுனி அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. லைட்டாக கொரகொரன்னு இருக்கணும். அதுக்காக ரொம்ப கொரகொரனும் அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். சூடாக ஸ்டோர் பண்ண வேண்டாம். இது நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாங்க. நான் இதில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. 1/2 லிட்ரு தண்ணி ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூனுக்கு 1/2 லிட்ரு தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க கஞ்சிக்கு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கட்டி பிடிச்சிருங்க. அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, கட்டியும் பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சி மாதிரி ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா வெந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரியுங்க நல்லா வெந்ததும். நல்லா ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மோர் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் மோர் ஆட் பண்ணலங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே சின்ன வெங்காயத்தை போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸு, வெளியில் தங்கியிருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்படி கஞ்சியாக ட்ரை பண்ணி குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆத்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து